காஞ்சி பெரியவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். அவருக்கு ஃபீவர் வந்து கிருகிருன்னு ஏறி 105 கிட்ட வந்துருச்சு. மருத்துவ உலகம் என்ன சொல்லுது, 105 வந்துட்டு அடுத்து எமலோகத்துக்கு போக வேண்டியதாங்கிறது சொல்லுது. அவருடைய பர்சனல் டாக்டர் அழுக ஆரம்பிச்சிட்டார். என்னால் ஒன்றும் முடியலையே, ஒன்றும் கட்டுப்பட மாட்டேங்குது, ஃபீவர் கிருன்னு மேலே போயிடுச்சு. அப்போ உன்னுடைய மெடிக்கல் கிட்ட தூக்கி உள்ள வை அப்படின்ட்டு தன்னுடைய நண்பர்கள் சில பேரை கூப்பிட்டு அனுப்பினார். எல்லாம் உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் பாராயணம் பண்ணாங்க. அப்படியே கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது எல்லாம் முடித்து வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரிச்ச நந்தகி அப்படின்னு முடித்த உடனே அந்த டாக்டரை கூப்பிட்டார். இப்போ டெம்பரேச்சர் பாரு அப்படின்னு. பார்த்தா சரட்னி இறங்கிருச்சு 99. எங்கே போச்சு ஜுரம்? மருந்தை நம்புகிறவனுக்கு மருந்து காப்பாற்றினால் உண்டு, விட்டாலும் உண்டு. ஆனால் பகவானை நம்புகிறவனுக்கு வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை பொறுத்து இருக்காது. இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கும் பெரிய பெரிய முயற்சிகளுக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கை கொடுத்திருக்கிறது என்று நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது.